பாருங்க, அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். கொர்நேலி என பேர் கொண்ட ஒரு மனிதன். இப்போ ஒரு மனுஷன் பார்க்கிறோம், பேர் தான் கொர்நேலியு. ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். இவனை போல நம்ம கூட இல்லை. அந்த மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளே வெட்கப்பட வேண்டியிருக்கும் சில நேரம். 100க்கு அதிபதி, எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மனுஷன். 100 பேருக்கு அதிபதி அவன். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். 24 மணி நேரமும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். 100க்கு இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மனுஷன் யார் அப்படின்னா தேவ பக்தி உள்ள மனுஷன். இப்போ இந்த பெய்த்துல இந்த யோது தான் யாரு? கொர்நேலியு. இவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். தன் வீட்டார் அனைவரோடும் என்னது? பெத்து, இந்த வீடு. தன் வீட்டார் அனைவரோடும். அப்ப இவன் மட்டும் பயப்படல, வீட்டார் அனைவரும் எப்படி இருக்காங்க? பயத்தோடு இருக்காங்க. தேவ பயம் அவங்களுக்குள்ள என்ன செய்து இருக்குது. இவன் ரொம்ப தர்மம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம யாருக்காவது தர்மம் பண்றோமா? மிகுந்த தர்மம். நம்ம யாராவது இப்படி கை நீட்டினாங்கன்னா அங்க இருந்து காசு எடுத்து போடுவோம். ஆனா அவன் தர்மம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அவன் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி வெறும் கையை அனுப்பவே மாட்டான். தானம் பண்றதுல 1ஆம் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு தானம் பண்ணிருக்கோம் சிந்திச்சு பாருங்க. 1 கிலோ அரிசி இப்ப தானம் பண்ணலாமே. 1 கிலோ அரிசி எவ்வளவு வருது? 50 ரூபா வரும், அவ்வளவுதான் வரும். நல்ல அரிசியை பார்த்து தானம் பண்ணலாமே. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு தானம் பண்ணலாமே. அவங்களுக்கு தேவையான காரியத்தை தானம் பண்ணலாமே. இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் தானம் பண்ணாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? தானம் பண்ணாங்க. இது அந்த நேரம் மட்டுமல்ல, எப்பவும் நம்ம என்ன செய்யணுமா? தானம் பண்ணணும். இந்த கொர்நேலியு அவன் தானம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அடுத்தது இவன் யார் அப்படின்னா எப்பவும் 24 hours பிரேயர். குடும்பம், அருமையான குடும்பம். 24 hours பிரேயர் அவனுக்கு. இதுல இந்த 2 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, பெத்தையும் யோதியும் எடுத்தீங்கன்னா, இதை பி அப்படின்னு சொல்லுவாங்க. பி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பிளேசிங் ரெக்வெஸ்ட், விண்ணப்பத்தை தெரிவிக்கிறது, விண்ணப்பத்தை சொல்லுவது. பி. ஒரு குடும்பத்தில் கண்டிப்பா வீட்டாரோடு சேர்ந்து எப்பவும் ஜெபிக்கிறவங்களா காணப்படணும். 24 hours பிரேயர். கொர்நேலியு இப்படி அருமையான ஒரு மனுஷன். நம்மளுடைய வாழ்க்கையில் பிரேயர்லன்னு வைங்க, நியாய தீர்ப்பண்ணி கொர்நேலியு வந்து நிற்பான். எனக்கு தான் நேரம் கிடைக்க, நானே 24 hours ப்ரே பண்ணுறேன், ஒன்னால முடியாதான்னு கேட்பான். 24 மணி நேரம் ப்ரே பண்ணக்கூடிய மனுஷன், எப்பொழுது ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஒரு நாள் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது தூதன் வெளிப்பட்டார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பாருங்க, வாசிங்க 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 11:13. அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். இதுல இந்த போர்டில் பாருங்க, நீ உன்னை யாரு? யோத். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு, அதாவது தாவ், ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தை யார்கிட்ட இருக்குதான்? பேதுருட்ட இருக்குது, யோப்பப்பட்டத்தில் இருக்குது. அவன் வரவில்லைங்க. தூதன் சொல்றாரு, நீங்க இவ்வளவு ஜெபிச்சும் உன்ட்ட என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. சில ஜனங்கள் 24 hours ப்ரே பண்ணுவாங்க, ஆனா அவங்ககிட்ட என்னது இல்லை? ரட்சிப்பு இல்லை. குடும்பம் ரட்சிக்கப்படலை. பிரேயர் இருக்கு, தானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. தேவ தூதனை தரிசனத்தில் தரிசிக்க கூட செய்தாங்க. ஆனாலும் கொர்நேலியு வீட்டில் ரட்சிப்பு இல்லை. அவன் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வார்த்தை யார்கிட்ட இருக்குதான்? பேதுருட்ட இருக்குது. அவனை கூட்டு வந்து வசனத்தை கேளுன்னு சொல்லி சொன்னார். வசனத்தை கேட்ட பிறகுதான் ஞானசனத்துக்கு என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட வார்த்தைகள் நடமாடிட்டு இருக்குது? ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை நடமாடுதா? இல்லாட்டி ஒருத்தரை பிடிச்சி அமுக்குறோமா? நான் பெரியவன், நீ பெரியவன். ஃபேமிலின்னு எடுத்தாச்சுன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் எங்க என்ன செய்யும்? நடக்கட்டும். எப்பொழுதும் ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுங்க. சில வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்பயாய காலையில் எந்திக்கிறதுக்குள்ள படுத்துகிற பாடு.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த தானம், அந்த பிள்ளைகளை எப்படி பக்குவமாக கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணும். ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை அந்த கொர்நேலியு வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. நல்ல ஜெபிக்கிறவன், நல்ல தானம் பண்றவன், தேவனுக்கு பயந்தவன், இந்த 3 குணாதிசயங்கள் இருந்த போதிலும் அவன் ரட்சிக்கப்படலை, அவன் குடும்பம் ரட்சிக்கப்படலை. ஸோ ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை அங்கே தேவைப்பட்டுச்சு. அது யார்கிட்ட இருந்துச்சு? பேதுருட்ட. பேதுரு வந்து சொன்ன உடனே குடும்பம் கம்ப்ளீட் ஆயிட்டு, பெத் கம்ப்ளீட் ஆயிட்டு. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இந்த பெத் கம்ப்ளீட்டாக இருக்கான்னு பாருங்க. ஆலஃப் சர்க்கியூட் போர்டு கம்ப்ளீட் ஆகணும், பெத் சர்க்கியூட் போர்டு கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இதுக்கு தேவை நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லாமோ செய்வீங்க குடும்பத்தோடு இணைஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர் தானம் பண்ணுறாங்க. நிறைய குடும்பங்கள் பிச்சைக்காரனை வீட்டில் வெளியில் இருக்க பிச்சைக்காரனை கூப்பிட்டு வந்து அவங்க நல்லா குளிப்பாட்டி நல்ல ஆகாரம் கொடுத்து ஒரு இடத்துல ஒரு சேர்த்து விட்டுறாங்க. அங்கே அவங்களுக்கு நல்லா போஷிப்பு நடக்கு, எல்லாம் நடக்குது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ரட்சிப்பு உள்ளே வந்துட்டா அப்படின்னு சொன்னால் நோ கொஸ்டின், ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். குடும்பம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரட்சிப்பு இல்லாத இடம் குடும்பம் அல்ல. ஒரு வீட்டுக்குள்ள இன்னொருத்தரை சப்டியூ பண்ணி பேசக்கூடாது, இன்னொருத்தர் மேல சுப்பீரியரா இருந்து பேசக்கூடாது. ஆனா நம்ம யாரா மாற வேண்டி இருக்குதான்? ஷபாக்கா, நம்ம அடிமை பெண் மாதிரி என்ன செய்யணும், ஆக வேண்டி இருக்குது. நம்ம சேவை செய்கிறவர்களா என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாற வேண்டி இருக்குது. ஸோ இது வந்து பெய்த்துக்குள்ள ஒரு காரியம். யோசுவா சொன்னார், நானும்னா யாரு? யோது. நானும் என் வீட்டாருமம் என்றால், வீட்டாரும்னா யாரு? பெத்து. நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை செய்வோமா? கர்த்தரையே சேவிப்போம். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்ன செய்வோம்? சேவிப்போம். இந்த எண்ணம் மட்டும் நம்ம பொதுவாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் சொன்னது போல இந்த குடும்பம் முழுவதும் உங்களுடைய சேவைக்குள்ள இறங்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தினர் தான் சொல்லணும். ஊழியக்காரங்க ஜெபிச்சுட்டு போறதல்ல, குடும்பத்தில் உள்ள ஜனங்கள் சொல்லணும், கர்த்தாவே நானும் என் வீட்டாரும் என்றால் உண்மைதான் சேவிப்போம்ப்பா, உம்முடைய ரட்சிப்புக்கு நாங்கள் சேவை செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, நம்ம வேர் ஆர் வி, நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆலஃப் கணவன் மனைவிக்கு இடையில யார் இருக்கணும்? தோரா இருக்கணும், யெகோஷுவா இருக்கணும். 3வது நபர் வரக்கூடாது, 3வது புஸ்தகம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அடுத்தது வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெபம் மட்டும் இருந்தால் போதாது, வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருக்கணும், சால்வேஷன் இருக்கணும். கொர்நேலியு வீட்டில் ஜெபம் இருந்துச்சு, தானம் இருந்துச்சு, பயபக்தி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் ரட்சிப்பு மட்டும் இல்லாமல் இருந்தது. அவன் ரட்சிக்கப்படுவதற்கு பேதுரு வந்து ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் என்ன செய்தான், பேசினான். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை என்ன செய்யப்படணும், பேசப்படணும். You need to speak the words of salvation. ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்ம பேச பேச பேசதான் வீட்டுக்குள்ள என்ன உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். நேற்று ஒரு குடும்பத்தை போயிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க. பையன் நல்லா அருமையா ஊழித்து செய்யக்கூடியவன். 1 மாசம் தான் ஒரு பிள்ளை கூட பழகுனா அவ கூட ஓடிட்டான். 1 month. நல்ல அருமையான பையன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம், இந்த பையனா, இவனா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க ஜெபம் இருக்காங்க, என்னது இல்லை, ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா விடுதலை. என்ன விடுதலை? எல்லா பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பலவிதமான போராட்டத்திலிருந்து விடுதலை. இந்த விடுதலை வேணும்னா ரட்சிப்பு வேணும். ரட்சிப்புக்கு ஏதோ ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ள எப்பவும் சந்தோஷமான வார்த்தை பேசுங்க, எப்பவும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுங்க, பேசிக்கிட்டே இருங்க. குடும்பத்துக்கும் நமக்கும் நடுவில் தேவனுடைய வார்த்தை இருக்கணும், ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை இருக்கணும். ஸோ ஆலஃப் கணவனுக்கு மனைவி என்ன இருக்கணுமா, யெகோஷுவா என்ன செய்யணும், இருக்கணும். பெய்த் அப்படின்னு சொல்லி வரும்போது குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம யாருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா ரட்சிப்புக்கு. சிலுவையில் அடிக்கப்பட்ட அவருக்கு நம்ம என்ன செய்யணும், சேவை செய்யணும். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் பீனா என்னது, ஜெபம், விண்ணப்பம். நம்ம விண்ணப்பம் யாரை நோக்கி இருக்கணும், சிலுவையை நோக்கி இருக்கணும்.